இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் இடத்தில் ஒரு நெரிசலான ஒரு பள்ளிவாசலில் எத்தனை பேர் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், ஒரே ஒருவர் மட்டும்தானே தொழுது கொண்டிருக்கிறார் என்ற பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், நீங்கள் என்ன குருடரா, உங்களுக்கு கண் விளங்கவில்லையா என்று கேட்ட பொழுது அதற்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் உணர்வுபூர்வமான நீண்ட ஒரு விடயத்தை விளக்கத்தை சொன்னார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? பெரும் குடும்ப பொறுப்பை சுமந்திருக்கும் ஒரு விதவை பெண்ணை கண்டுகொள்ளாதவன் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? அனாதைகளையும் ஏழைகளையும் கண்டுகொள்ளாமல் கிபிலாவின் பக்கம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பவன் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? அல்லாஹுடைய அடியார்களுக்கு முன்னால் ஆணவத்தோடு நடந்து கொண்டு அல்லாஹுக்கு முன்னால் சுஜூது செய்து கொண்டிருப்பவன் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? தொழுகையில் முதலாவது சஃபில் நிற்கிறான், ஆனால் பசித்தவர்களின் சஃபிலோ சத்தியத்தின் சஃபிலோ அவனை காணவே முடியாது, இவன் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? தினமும் தர்மம் செய்யக்கூடிய வசதி இருந்தும் ஒரு நாள் மட்டும் தர்மம் செய்பவன் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? ஹராத்தை விட்டும் விலகி இருக்க வேண்டியவன் ஹராத்தை விட்டும் விலகாமல் நோன்பு நோட்காமல் உணவை மட்டும் விலகி நோன்பு நோட்பவன் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? தினமும் பட்டினி சாவுக்கு முகம் கொடுத்திருக்கக்கூடிய ஏழைகளை சுற்றி வராமல் கஅபாவை மற்றும் சுற்றி கொண்டிருப்பவன் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? தன் பெற்றோரை உயர்த்த வேண்டிய அளவுக்கு உயர்த்தாமல் வெறும் பாங்கொலியை மாத்திரம் உயர்த்துபவன் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? தொழுபவன், நோன்பு நோட்பவன், ஆனால் கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்யக்கூடியவன். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? தனது உள்ளத்தில் பகைமையையும் வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியையும் சுமந்து கொண்டு அல்லாஹுவின் சந்திதானத்தில் நிற்பவன்தான் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? தனது வழிபாடுகளுக்கும் பண்பாடுகளுக்கும் இடையிலான தொடர்பை கண்டுகொள்ளாதவன் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? அநியாயக்காரர்களுக்கு துணை போகின்ற நிலையில் தொழுது கொண்டும் நோன்பு நோற்று கொண்டும் வாழ்பவன்தான் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? முஸ்லிம்களின் இரத்தத்தினால் கரை படிந்த கரங்களோடு தொழுதும் நோன்பு நோற்றும் வருபவன்தான் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? தீனுடைய ஒரு பகுதியை ஏற்றுவிட்டு மற்றொரு பகுதியை புறக்கணிப்பவன்தான் குருடன் என்றார்கள். கேட்டார்கள், உண்மையான குருடன் யார் தெரியுமா? தொழுத போதிலும் அதன் மூலம் உரிய பயனை அடைய தவறியவன்தான் குருடன் என்றார்கள். இவ்வாறு குருடனாக வாழ்ந்தவன் நாளை மறுமையிலும் குருடனாகவே இருப்பான் என்ற விடயத்தை விளங்கப்படுத்தி சொன்னார்கள். இந்த விளக்கத்தை சொன்னவர் யார் என்பது தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பலர் இதை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹுடைய விளக்கம் என்பதாக கூறுகிறார்கள். சிலர் அதற்கான நம்பகரமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விளக்கம் இதை யார் சொன்னதாக இருந்தாலும் இதனுடைய உள்ளடக்கமும் இதில் சொல்லக்கூடிய செய்திகளும் மிகச் சரியானதாகவும் காலத்துக்கு தேவையானதாகவும் சிந்தனையை தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது.